நீங்கள் பூரி சுடையில் லிட்டர் கணக்கில் எண்ணெயை குடிக்குதா? இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன். ஒரு சாக்ஸ் இருந்தால் போதுங்க, உங்கள் வீடு நல்ல வாசனையாக இருக்கும். எவ்வளவு கருத்து போன வெள்ளி கொலுசாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரிக்கை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களோட கொலுசு புதுசு போல மின்ன போகுது. மழை நேரத்தில் போகிற எப்போ துவச்சி காய வைக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எலான் கிச்சன். ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாமா? நம்ம எப்போதுமே கிராசரி ஐட்டம்ஸ் நம்ம அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வண்டு பூச்சிக்காகவே பயந்துட்டு இருப்போம். இனிமேல் இந்த மாதிரி பருப்பு, உளுந்தம் பருப்போ, துவரம் பருப்போ, இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணல. அதில் 4-5 மிளகு போட்டு வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வண்டோ பூச்சி எதுவுமே வைக்காது. ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பை ரொம்ப சிம்பிளான டிப் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே முட்டை வேக வைக்கையில் நம்மளுக்கு இதில் வெடிப்பு விட்டுரும். அதுலேருந்து முட்டையிலேருந்து நமக்கு அதிகமான முட்டை கொதிக்கையிலே தண்ணியிலே மிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் இருக்கும் இல்லையா, அதை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. அதுக்கு முன்னாடியே தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக போட்டாலும் ஓகே, இல்லை கரண்டியை வச்சு மெதுவாக போட்டாலுமே ஓகே. ஸோ உங்களுக்கு இது நல்லா பிரேக் ஆகாமல் நல்லா நமக்கு நார்மலாக முட்டை நல்லா வெந்து வரும். ஸோ நம்ம உடைக்கையிலுமே இந்த ஓட்டோட நம்ம முட்டையும் ஒட்டிட்டு வராமல் நார்மலாக நம்மளுக்கு ஈஸியாக உடைக்கிறதுக்குமே வரும். கண்டிப்பாக அந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே நம்மளுக்கு முட்டை வேக வைக்கையில் நம்மளுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உடைக்கிறதுக்குமே அவ்வளோ ஈஸியாக வரும். முட்டை உரிக்கிறதுக்குமே நீங்கள் முட்டையை அரைவேக்காட வேக வைக்கையிலுமே நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நல்லா வேக வச்சிட்டிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு முட்டை உரிக்கிறது ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முட்டை உடையாமல் வரும். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளி செயின்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணல, சீக்கிரமே நம்மளுக்கு கருத்து போயிடுது. ஸோ அதே மாதிரி வெள்ளி கொலுசுமே அப்படி தான். ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு கருத்துருக்கு பாருங்கள். இதை நம்ம எப்படி நம்ம பளிச்சுன்னு பாலிஷ் பண்ணுற மாதிரி ஆக்க போகிறோம்னு பாருங்கள். ஒரு கடாயில் நான் போதுமான அளவு தண்ணி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் பேஸ்ட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே எலுமிச்சை சாறையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம அந்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கக்கூடிய வெள்ளி செயின், கொலுசு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்க அதில் உள்ள அழுக்கு பூராவே நமக்கு பிரிஞ்சு வந்துடும். இந்த தண்ணி எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் அந்த அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கொலுசையுமே சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், பிளாக் கலரில். ஸோ இதோட நம்ம மாத்திரை போட்டுட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த அலுமினியம் ஃபாயில் அட்டையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக உங்களுக்கு அலுமினியம் ஃபாயில் அந்த பேப்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குது, போக போக எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவு தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ப்ரஷ்ஷில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். வெள்ளி பொருட்கள் அதிகமாக நம்ம உடம்புல உள்ள சூட்டில் தான் நமக்கு இந்த மாதிரி அதிகமாக கருத்து போகிறது. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக லிக்விடோ இல்லை சோப்பு தூளோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதில் தண்ணி கொஞ்சம் ஓரளவு வற்றினதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக எடுத்து நம்ம இந்த மாதிரி இந்த ஷாம்பு வாட்டரில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தோம் அப்படின்னா செம்மையாக வந்துருங்க, பளிச்சுன்னு வந்துடும். நீங்கள் தேய்க்கையிலே அது ரிசல்ட் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செயின் எந்த அளவுக்கு கருப்பாக இருந்துச்சு இப்போ பாருங்கள், நான் கழுவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த ப்ராசஸ் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தாவே உங்களுக்கே தோணும். ஸோ செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் தரும். இப்போ ஒவ்வொரு பொருளாக நான் எடுத்து கழுவி காமிக்கிறேன். நம்ம கடையில் கொடுக்குறத விட வீட்டில் செய்கிறது நம்மளுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். இதை கழுவுறதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவே நான் உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குன்னு. அடுத்ததான் கொலுசு எந்த நம்ம தண்ணியில் போடையில் பாருங்கள் எவ்வளோக்கு பிளாக்காக இருக்குன்னு. ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்க ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சிம்பிளான ட்ரிக்கு, வீட்டிலே செய்யக்கூடிய ட்ரிக்கு. உங்கள் கொலுசை உடனே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இப்போவே போய் இந்த ட்ரிக்கை செய்யுங்க. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய டிப்ஸு. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக நான் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது. இந்த ட்ரிக்கை உடனே போய் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அயன் பாக்ஸஸ் இருக்கும். இதில் நம்ம இதில் உள்ள அந்த ஒயரை நம்ம சுற்றி வைப்போம். இதை எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு கலண்டு வந்துடும். ஸோ இதை நம்ம எப்படி ப்ராப்பராக வைக்கிறதுங்கிறது தான். இதை நம்ம இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம வீட்டில் பழைய சட்டைங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம தூக்கி போடாமல் ரியூஸ் பண்ணலாம். இந்த ஓல்டு ஷர்ட்டில் இந்த கை பாட்டு இருக்கும் இல்லையா, இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பாட்டு மட்டும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது அயன் பாக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் காட்டன்ஸ் இருக்குது, இல்லை ஷால்ஸ்லாம் நம்ம நிறைய வச்சுருக்கோம், அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா இதை வச்சு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய ஷர்ட்ஸ் இருந்தால் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு இன்னும் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி இந்த பட்டன் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா இதை அப்படியே நல்லா ஹோல்ட் பண்ணிக்கும். நம்மளுக்கு பார்க்கவும் நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய ஷர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தூக்கியே போட்டுறாதீங்க. நிறைய ரியூசஸ் இருக்குது.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். வலை பேக்லாம் வந்து நிறையாவே நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ இந்த வலை பேக் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம குளிக்கிற சோப்பை வந்து தான் அதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த நெட் பேக்கில் வந்து இந்த மாதிரி சோப்பை நடு பார்ட்டில் வச்சுட்டு நம்ம நார்மலாக எப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. 2 முடிச்சா போட்டுட்டு இதை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ பிள்ளைங்களாம் அவசரமாக ஸ்கூலுக்கு போயில குளிச்சுட்டு போவாங்க. நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி குளிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்டான நெட் பேக்னால நம்மளுக்கு வந்து குளிக்கையிலே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு இது வந்து பிடிக்கல அப்படின்னா இதுக்கு மேலேயே ஒரு சின்ன முடிச்சா போட்டு உங்களுக்கு அப்படியே ஹேண்ட் வாஷ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வலை பேக்கை இனிமேல் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை நம்ம வந்து குளிக்கிறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேக் கொண்டு போயில நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக பவுச்சஸ்லாம் இருக்காது. ஸோ ஹேண்ட் பேக் மாதிரி இருக்காது. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோனு இதெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பவுச் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாக்ஸோ இல்லை புது சாக்ஸோ நம்ம சாக்ஸை வந்து இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். எந்த ஜிப்பில் வேணுமோ அதில் வந்து நம்ம ஒரு சாக்ஸை வந்து ஒரு ஊக்கு போட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இப்படி அட்டாச் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து வைக்கிறதுக்கு ஒரு பவுச் மாதிரி இது யூஸாக இருக்கும். ஸோ டக்குன்னு எடுக்கிறதுக்குமே நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேக்லலாம் நம்ம ஃபோன் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியில் விழுந்துடும். ஃபோன் வந்தாலும் டக்குன்னு எடுக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். இப்படி பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, ஸோ முடியாதவங்க இந்த மாதிரி பேக்லாம் கேரி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிப்பை உடனே செஞ்சு கொடுங்க. ரொம்பவே அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ இதில் ஃபோன் மட்டும் இல்லை, உங்களுக்கு முக்கியமான பொருள் எது டக்குன்னு எடுக்கணுமோ அந்த பொருளை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேக் ஒன்றும் இல்லாமல் கட்டப்பையில் கூட நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பைசா வச்சு எடுக்கிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீலாம் வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து பூரி போடையில் நம்மளுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும். ஸோ அந்த மாதிரி இனிமேல் குடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரைஸ் குக்கருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளேட் வந்து இருக்கும். இந்த மாதிரி வடிதட்டு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நிறையா வாட்டி நம்ம யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருப்போம். பூரிக்கு தேய்ச்சி வச்சிருக்க மாவை அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த தட்டில் நம்ம வந்து ஒரு 2 செகண்ட் இந்த சைடும் அந்த சைடும் போட்டு பரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நம்ம பூரி பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் ஸோ ரொம்பவே சூப்பராக புசு புசுன்னு வரும். கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு அதிகமான எண்ணெய் குடிக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணெய் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஊற்றிருக்கோமோ அப்படியே இருக்கும். எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். எப்போதும் வாட்டர் பாட்டில் கழுவுறதுனா லிக்விடோ இல்லை நம்ம சோப்போ போட்டு தான் நம்ம கழுவுவோம், பாத்திரம் நிற்கிற சோப்போ. ஸோ இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல், ஏன்னா மழை நேரத்தில் நிறைய கிருமிகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுக்காண்டி கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் இந்த மாதிரி நம்ம புழிஞ்சிட்டு வச்சுருக்க எலுமிச்சம்பழம் தோலையும் வந்து உள்ளே போட்டுட்டு இதில் ஃபுல்லாகவே ஒரு 1/2 டப்பாவுக்கு வந்து தண்ணியை நல்லா நிரப்பிட்டு நல்லா ஃபுல்லாக குலுக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ நல்லா குலுக்கி விட்டுருங்க. ஸோ இதனால் இதில் உள்ள பாக்டீரியா கிருமி எல்லாமே வந்து செத்து போயிடும். நம்ம முடிஞ்ச அளவு மழை நேரத்தில் நல்லா உங்களுக்கு சுடுதண்ணியாக வச்சு நீங்கள் குடிக்க பாருங்கள். ஸோ வாட்டர் பாட்டில் நல்லா க்ளீனாக இருந்தால் தான் நம்ம குடிக்கிற தண்ணி நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளே போட்டோம் இல்லையா நம்ம எலுமிச்சம்பழத்தோல், அதை எடுத்து நம்ம வாட்டர் பாட்டில் வெளியேயும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டால் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ டெய்லி நீங்கள் வாஷ் பண்ணல இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள். வாட்டர் பாட்டில் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். இதை ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் வந்து லிக்விடோ ஏதோ நீங்கள் போட்டு கழுவணும் அப்படின்னா கூட நீங்கள் கழுவிக்கலாம். வாட்டர் பாட்டில் கழுவுனதுக்கப்புறம் தண்ணி வடிகிறதுக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு டிப்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய டவல், நம்ம கிச்சன் யூஸ் பண்ண புடி துணி கறி துணி இப்படிலாம் சொல்லுவோம். ஸோ இந்த துணியை வந்து நம்ம டெய்லி வந்து வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். நம்ம டெய்லி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் தான் நம்ம காய போடுவோம். இதனால கிச்சன் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி டவலை வந்து கவுண்டர் டாப்பில் காய போடுறோம். அதனால் நம்மளுக்கு வந்து ஈர துணி அப்படியே இருக்கும். ஸோ மழை நேரத்தில் நம்மளுக்கு காயறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இதுக்காண்டி இந்த மாதிரி ஹேங்கரில் போட்டுட்டு நம்மளுக்கு ஹால்லையோ எங்கே நமக்கு ஃபேன் ஓடுதோ அந்த இடத்துல நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக காஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஈர ஸ்மெல்லுமே நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்காது. கண்டிப்பாக இந்த ட்ரிப்பையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் டவலை வந்து ரொம்பவே சுத்தமாக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னா, இந்த டைமில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு காஃபோ சளியோ அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஊற்றக்கூடிய சிரப் பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணுவோம். எப்போதுமே சரி, நீங்கள் சிரப் பாட்டில் ஓப்பன் பண்ணையில் இந்த மாதிரி டேட்டை வந்து எழுதி ஒட்டிட்டீங்க அப்படின்னா எப்போ வாங்கணும் எப்போ ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்துக்கு இருக்கும். ஸோ நம்ம இப்போ வாங்கிட்டு ஊற்றினதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிற டேட் வந்து மறந்து போயிடும். ஸோ அந்த பாட்டிலுக்கு மேலே எழுதலாம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு பேனா சரியாக எழுத வராது. அதுக்கு
இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நம்ம எழுதி ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு டேட் வந்து நல்லா கிளியராக தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உடனே போய் செய்யுங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பழைய சாக்ஸ் இருந்துச்சுன்னா இதில் வந்து ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க. இதை வந்து நீங்கள் ஹேண்டில் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் மாட்டுற மாதிரி மாட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே தான். அந்த ஷாம்பில் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாசனைக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்ஃபர்ட்டோ சாஃப்ட் டச்சோ, நம்ம வாசனைக்கு உங்களுக்கு எந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கோ, இல்லை நீங்கள் அத்தர் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த வாசனை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரூம் கதவு, வாசக்கதவு, ஸோ இந்த மாதிரி டோர்லாம் வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டோம்னா கதவுல உள்ள தூசியும் க்ளீன் ஆயிரும். வீடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். எல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லை. ஸோ ஒவ்வொரு டோருக்குமே வந்து இந்த ஷாம்பும் இந்த சாஃப்ட் டச்சும் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணுறதுனால இதில் உள்ள தூசி ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். நம்மளுக்கு கதவும் பளிச்சுன்னு ஆகிடும். வீடு ஃபுல்லாகவுமே நல்ல வாசனையாகவும் இருக்கும். பெட்ரூம் கதவு, நிலவாசல், ஸோ ஜன்னல் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே இந்த மழை நேரத்துக்கு நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கதவுல வந்து ஏற்கனவே ரொம்ப தூசியாக ஒற்றையாக இருக்குது அப்படின்னா ஒற்றையை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒன் டே ஃபுல்லாகவே நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த மழை காலம் போகிற வரை நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அதில் உள்ள கொஞ்சம் தூசியுமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ எம்டி பாட்டில் எடுத்துகிட்டு இதில் வெறும் நம்ம லெமன் இருக்கும் இல்லையா, அந்த லெமனை மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கிறோம். அதில் உள்ள சீடை மட்டும் எடுத்துகிட்டு இந்த லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நல்லா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மழை நேரத்துக்கு தான் நல்லா வந்து பாய் வந்து பூசண வாடை அடிக்கும், இல்லாட்டி பூசணை பூத்து போயிடும். இந்த மாதிரி ஃபங்கஸ் வந்து உண்டாயிரும். இது வந்து இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஃபங்கஸ் ப்ராப்ளம் இருக்காது. பாயும் நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஜூஸ் நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம பாயை வந்து கீழே தரையிலையோ இல்லை ஒரு கொடி கட்டி அதில் வந்து மிதித்து பாயை போட்டுட்டு நம்ம வந்து பக்கத்தில் வச்சு ஸ்ப்ரே பண்ணாமல் கொஞ்சம் வந்து தள்ளி வச்சு ஸ்ப்ரே வந்து பாய் ஃபுல்லாகவே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பூஞ்சை உருவாகாது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பூசின அந்த ஸ்மெல்லுமே நம்மளுக்கு கிடைக்காது பாயில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏன்னா பாய் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மழை நேரத்துக்கு ரொம்ப ஈரமாகி நம்மளுக்கு அதிகமான அந்த பூசணம் பூத்துரும். நம்மளுக்கு ஸ்மெல்லுமே நல்லா இருக்காது. இந்த வெயிலும் அடிக்காத நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம அழிச்சு விட்டுட்டு நல்லா ஃபேனில் காய வச்சு எடுத்துடுங்க. நம்ம பாய் வந்து ஈஸியாகவே நம்மளுக்கு ஃபேனில் காஞ்சி வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே போய் இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சாயந்தரம் ஈவினிங் டயத்தில் கொசு நிறையா வரும். ஸோ நம்மளுக்கு ரொம்பவே வீட்டுக்குள்ளேயுமே வந்து ஈர நாற்றம் அடிக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி வெங்காயத்தில் வந்து லேயராக எடுத்துக்கிறேன். ஒரு 2 லேயர் மட்டும் எடுத்தாவே போதும். ஸோ இதில் வந்து ஒரு நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஸோ ஏற்கனவே நல்லெண்ணெய் தான் ஊற்றிருந்தேன். அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம காட்டன் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு அந்த எண்ணெயில் நனைச்சிக்கிறேன். நனைச்சிட்டு நார்மலாக நம்ம எப்போயுமே பற்ற வைப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்ச உடனேமே நம்மளுக்கு வந்து ஒரு 5-6 கிராம்பு எடுத்து இந்த நல்லா எரிய ஆரம்பித்ததும் இதில் அந்த கிராம்பை நல்லா சுட்டுட்டு அதிலே நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்மெல்லுக்கு வந்து உங்களுக்கு வீடு ஃபுல்லாகவே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ கொசு தொல்லை, சின்ன ஈலாம் பறக்கும் இல்லையா, அந்த இதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம கிராம்பை வந்து சுற்றணும். அந்த நெருப்புலேயே சுட்டுட்டு அதிலே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுமே வீடு ஃபுல்லாக நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் கூட கொசுவோ எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. ஸோ ஜன்னல் எல்லாமே அடைச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மழை நேரத்துக்கு அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூடவே இருக்காது. இது நல்லா எரிஞ்சு முடிஞ்சதும் இந்த புகையுமே, அதாவது இந்த கிராம்போட அந்த புகையுமே நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அடுத்ததாக என்ன அப்படின்னா, நம்ம மழை நேரத்தில் இந்த போர்வை காய வச்சு எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மழை நேரத்துக்கு ரொம்பவே ஜில்லுன்னு ஆயிரும். நைட்டுக்கு ரொம்பவே குளிர ஆரம்பிக்கும். ஸோ இதை எப்படா துவைக்கிறது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஸோ துவைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போர்வையை ஒரு சுருக்கம் இல்லாத இடத்துல வந்து நல்லா விரிச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட சுருக்கமே இருக்கக்கூடாது. இதில் வந்து நான் ஒரு வடிகட்டி மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டால்கம் பவுடரையும் நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா வந்து இந்த போர்வையில் நம்ம தூவி விட போகிறோம். வடிகட்டியில் செஞ்சோம்னா நல்லா ஈவனாக நம்மளுக்கு வந்து தூவி விட முடியும். ஸோ நம்ம கையில் தூறதுக்கும் வடிகட்டியில் தூறதுக்கும் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தூவி விட்டுட்டு இந்த வடிகட்டியை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு இதில் உள்ள பாக்டீரியா வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்பயே உங்களுக்கு இந்த டால்கம் பவுடரோட வாடை நல்லாவே இருக்கும். இந்த போர்வை ஃபுல்லாகவே இந்த மாதிரி 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வாசனைக்கு எந்த இது தேவையோ அதை வந்து ஊற்றிக்கங்க. நான் இந்த மாதிரி கம்ஃபர்ட் சாஃப்ட் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நிறையவே நம்ம ஊற்றிக்கலாம். இதோட இந்த மாதிரி லிட் இருக்குது, உங்கள் வீட்டில் லிட் இருந்துச்சு அப்படின்னா இதையுமே எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் வந்து ஒரு நல்ல துணியை எடுத்து நல்லா நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சி எடுத்துக்கிறேன். புழிஞ்சி எடுத்துகிட்டு இந்த துணியை நல்லா புழிஞ்சி எடுத்துகிட்டு ஒரு இடத்துல நல்லா வச்சுட்டு இந்த லிட்டை வச்சு நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டு
எடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் தண்ணியில் நனைச்சிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம கட்டுறதுனால நம்மளுக்கு ஈவனாக நம்மளுக்கு ஈரம் படும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுட்டு நம்ம போர்வையில் எல்லா ஏரியாலையும் நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா இது உள்ள அழுக்கு ஃபுல்லாகவே இந்த லிட்டில் வந்துடும், இந்த துணியோடு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ போர்வையை வந்து இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. நம்ம அயர்ன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி தேய்ப்போமோ அதே மாதிரி நம்ம போர்வை ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே க்ளீனாகி வந்துடும். பாருங்கள், நம்ம நார்மல் போர்வைக்கு நம்ம தேய்க்க இதில் வந்து ஈவனாக வந்து நம்மளுக்கு ஈரம் படும். ஸோ ரொம்பவும் அதிகமான ஈரமாக படாது. ஸோ நம்மளுக்கு வதன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, நான் சரியாக காயலை வதன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஈரத்தில் தான் நம்மளுக்கு இருக்கும். நம்ம காய வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமே பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு நம்ம கம்ஃபர்ட் வந்து சேர்த்துருக்கிறதுனால போர்வை ஃபுல்லாகவே வாசனையாக தான் இருக்கும். ஸோ அப்பப்போ நம்மளுக்கு வந்து அந்த லிட்டில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துடைச்சாலுமே நல்லா ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்மெல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த லிட்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அதில் உள்ள அழுக்கு வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ வந்து நம்ம வீட்டில் கொடி கட்டியிருப்போம் இல்லையா, இந்த கொடியில் வந்து நல்லா விரிச்சு போட்டு நல்லா காய வச்சிங்க அப்படின்னா நம்ம துவைச்ச போர்வமாயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா காஞ்சி வந்தால் மடித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் கண்டிப்பாக இப்போயே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஸ்மெல்லாகவும் நம்ம போத்திக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை காலத்தில் நம்ம எப்படிலாம் நம்ம வந்து வீட்டை க்ளீனாக வச்சுட்டா ஸ்மெல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.